வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஆனால் அது மிகவும் முக்கியமானது. இதை நீங்கள் நல்ல முறையில் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் நாம் சொல்லிவிடலாம், இந்த ஜாதகர் எந்த விதமான உதவியும் யாரும் செய்யாமல், யாரின் உதவியும் அவர் எதிர்பார்க்காமல், தன்னுடைய சொந்த உழைப்பால், கடினமான முயற்சியால் வாழ்க்கையில் முன்னேறி வெற்றி பெற்றவர் என நாம் ஜாதகத்தை பார்த்து சொல்லிவிடலாம். இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் ஏராளம் இருக்கின்றன. அதில் ஒரு அமைப்பை மட்டும் நாம் இப்போது பார்ப்போம். லக்னத்திற்கு 4ஆம் வீடு என்பது சுகஸ்தான வீடு. வண்டி, வாகனம், வீடு, மண், மனை, உயர்கல்வி, தாய் இவற்றை குறிக்கக்கூடிய வீடு. இந்த வீட்டினுடைய அதிபதி லக்கணத்திற்கு 4ஆம் வீட்டு அதிபதி. லக்கணத்திற்கு 9ஆம் வீடு என்பது பாக்கியஸ்தானம், யோகாஸ்தானம். யோகத்தை குறிக்கக்கூடியவர், நல்ல பாக்கியத்தை குறிக்கக்கூடியவர், தகப்பனை குறிக்கக்கூடிய வீடு, அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய வீடு. இந்த வீட்டின் அதிபதிக்கு 4ஆம் வீட்டு அதிபதி பாக்கியாதிபதியோடு சேர்ந்திருந்தாலும் சரி, இல்லை பாக்கியாதிபதிக்கு 4இல் இருந்தாலும் சரி, அல்லது பாக்கியாதிபதிக்கு 7இல் இருந்தாலும் சரி, அல்லது பாக்கியாதிபதிக்கு 10இல் இருந்தாலும் சரி, அல்லது திரிகோண வீடுகள் பாக்கியாதிபதிக்கு 5இல் இருந்தாலும் சரி, அல்லது பாக்கியாதிபதி 9இல் இருந்தாலும் சரி, இந்த நிலையில் ஒரு ஜாதகம் இருந்தால் அந்த ஜாதகர் யாருடைய உதவியும் என்று தனது சுய உழைப்பால் வாழ்வில் முன்னேறி வெற்றி பெறுவார். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என பார்த்து கொள்ளுங்கள். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.